வெகு விரைவில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த வாரம் பாண்டிச்சேரி மாநிலம் மற்றும் தமிழகத்தில் தூத்துக்குடி, மதுரை மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதன் ஒரு பகுதியாக வருகின்ற 11ஆம் தேதி திருச்சியில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி பொதுக்கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். 11ஆம் தேதி திருச்சியில் அரசு நலத்திட்ட விழாவும் அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தினை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் மற்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறுகையில், நிகழ்ச்சி மாலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. வருகின்ற 11ஆம் தேதி பாரத பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த பொதுக்கூட்டத்தின் அன்று அரசு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து பொதுக்கூட்டமும் நடைபெறவுள்ளது. மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுமார் 4000 கோடி அளவிலான திட்டங்களை அறிவித்தார். திருச்சியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் அரசு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிக்கவுள்ளார். நிச்சயமாக தமிழக மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றனர். வெகு விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். தொகுதி பங்கீடு குறித்து தற்போது எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் கூட்டணியில் உறுதியாக உள்ளோம். திமுக, காங்கிரஸ் போல இழுபறி அல்ல. தமிழகத்தில் கஞ்சா போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகம் உள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பொறுப்பு டிஜிபி கூட உங்களால் போட முடியவில்லை. பிறகு எப்படி ஆட்சி நல்ல முறையில் நடக்கும்? எனவே மக்கள் அதனை நிராகரிப்பார்கள் என அவர் தெரிவித்தார். அதிசயமாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக இருக்கிறது. பஞ்சப்பூரும் இதே மைதானத்தில் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி 5 மணிக்கெல்லாம் வந்து இறங்கி பிறகு 6:30 மணி வரையிலும் இதே மைதானத்தில் இருந்து பேருரையாற்ற இருக்கிறார்கள். அரசு விழா நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த மதுரையில் மட்டும் 4400 கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு நலத்திட்டங்களை கொடுத்தாரு. ஏன்னு சொன்னால் தமிழக முதலமைச்சர் எதுவுமே தரல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கடந்த மாதம் தூத்துக்குடியில் 1700 கோடி ரூபாய்க்கான மத்திய அரசு திட்டங்கள் நடைபெற்றது. கடந்த 2025ஆம் ஆண்டு 4700 கோடி ரூபாய் திட்டத்தை தூத்துக்குடியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தார்கள். அதனை தொடர்ந்து வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கேயும் அரசு நலத்திட்டங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. நிச்சயமாக தமிழக மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நிச்சயமாக வெகு விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். 11ஆம் தேதிக்குள்ளே தொகுதி பங்கீடு முடிஞ்சிருமா சார்? பிரதமர் இங்கே மேடை ஏறும்போது தொகுதி பங்கீடு முடிய இல்லை, அது குறித்து இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம். இப்போ காங்கிரஸ், திமுக மாதிரி இழுபறியாக இல்லை. அதனால் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு எப்போ வேணாலும் பேசி முடிச்சுக்கலாம். நாங்குநேரில் நடைபெற சார் நாங்குநேரில் நடைபெற்ற அந்த ஜாதிய கொடுமை எப்படி பார்க்கணும்? அதாவது ஜாதிய கொடுமைன்னு சொல்ல காட்டிலும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆட்சியில் கஞ்சா போதைப் பொருள் அதிகமாக நடமாட்டம் இருக்குது. சிந்தட்டிக் ட்ரக் அதிகமாக இருக்குது. அங்கே கஞ்சா போட்டுவிட்டு போகிற வரவங்களாம் வெட்டுறாங்க. ஆனால் சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா போகிற வரவங்களெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயுமே இருக்க முடியல. கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா வயதானவர் வீட்டில் இருக்க முடியல. கை காலில் வெட்டிட்டு கையில் கிடக்கிறத காலில் கிடக்கிறதெல்லாம் கலத்திட்டு போயிடுறாங்க. துண்டு துண்டாக வெட்டிட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பொறுப்பு ஒரு டிஜிபி கூட அவங்களால போட முடியல. பிறகு எப்படி ஆட்சி நல்ல முறையில் நடக்க முடியும்? அதை விட்டுட்டு அதெல்லாம் ஒரு கட்டுப்படுத்தாத அரசு. நிச்சயமாக மக்கள் அதை நிராகரிப்பார்கள்.